ட்ரெடிஷ்னல் ஸ்டைல்ல மாங்காய் மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. இப்போ நம்ம மீன் குழம்பு செய்யறதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணணும். கடாய் காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு நல்லெண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நம்ம நல்லெண்ணெயில செய்யும் போது தான் குழம்பு ரொம்பவே டேஸ்டா வரும். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் சீரகமும் மிளகும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை ஆயிட்டு இருக்கும் போதே நம்ம ஒரு 4 வரமிளகா போட்டுக்கலாம். அது கூட நான் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்றேன். லேசா ஒரு வணக்கிக்கோங்க. இது எல்லாத்தையும் வணக்கினதுக்கு அப்புறம் நான் பொடியா ஒரு 10 சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு வணக்கிக்கோங்க. கொஞ்சம் நான் சால்ட் இதில் ஆட் பண்ணிக்கிறேன், ஏன்னா அப்பதான் வெங்காயம் நமக்கு சீக்கிரமா வணங்கும். அதனால ஆட் பண்ணிட்டு நான் ஃப்ரை பண்ணுறேன். இது வந்து ரொம்ப வணங்கணுன்றது இல்லைங்க, லைட்டா அந்த கலர் மாறிச்சுனாலே இதுல பார்த்தா உங்களுக்கு தெரியும். லைட்டா கலர் மாறினதுக்கு அப்புறம் நம்ம அப்படியே டொமேட்டோவை ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 தக்காளியை சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் இதுல ஆட் பண்ணுறேன். இதையும் அப்படியே சாட்டே பண்ணிக்கோங்க. எல்லாம் வணங்கிடுச்சு. ரொம்ப வணங்கணுங்கிறது இல்லை, லைட்டா அதோட தோல் வந்து பீல் ஆகி வர மாதிரி இருக்கிற ஸ்டேஜ்ல நம்ம நிறுத்திடலாம். ஏன்னா இப்ப எல்லாத்தையும் ஆற வச்சு நம்ம அரைக்க போறோம். அதனால இந்த ஸ்டேஜ்ல நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். ஆல்ரெடி நம்ம குழம்புக்கு தேவையான மசாலாலாம் வறுத்து ஆற வச்சிருக்கோம். அது ஆறுற கேப்ல நம்ம இந்த கோகனட் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்திருக்கேங்க. அந்த தேங்காவை எடுத்துட்டு போயிட்டு நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் லைட்டா வாட்டர் மட்டும் ஆட் பண்ணிட்டு வந்தேன். இது வந்து நல்லா திக்கான பேஸ்டா அரைச்சிக்கணும். இந்த அளவுக்கு ஸ்மூத்தான பேஸ்டா அரைச்சிக்கணும். இப்போ நம்ம வணக்கி வச்சது ஆறுனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துருங்க. இது வந்து கொஞ்சம் கொரன்னு அரைக்கணும். ஸோ இந்த பதத்துல அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். எல்லாமே இப்போ ரெடியா இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம குழம்ப கூட்டிடலாம். ஓகே, இப்போ குழம்பு நம்ம கூட்டுறதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கடாய் வந்து தாளிச்சு வந்தீங்களா, அந்த கடாயே எடுத்துக்கோங்க. அதுல நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கடாயை ஆன் பண்ண வேண்டாம், ஃபர்ஸ்ட் அந்த பேஸ்ட் இதுல ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம அரைச்ச அந்த தேங்காவும் இதுலயே ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு லெமன் சைஸ் புளியை நல்லா கரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் இதுல ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை அப்படியே எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ இதை எதுவுமே கேஸ் ஆன் பண்ணாம தான் பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையும் நம்ம கூட்டிட்டு அதுக்கப்புறமா கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். குழம்பு கொஞ்சம் திக்கா வேணும், அதனால நான் லைட்டா வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு குழம்பு தனியா வேணும்னா நீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். குழம்புக்கு தேவையான ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி மிளகு போட்டிருக்கோம், அதனால நான் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். இப்போ மல்லித்தூள் ஒரு 4 டீஸ்பூன் போட்டுக்கலாம், ஏன்னா இதுதான் நமக்கு குழம்பு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணும். அதனால நான் ஒரு 4 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ தேவையான அளவு நான் குழம்புக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா. இது எல்லாத்தையும் நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த ஸ்டேஜ்ல நம்ம அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணி மீடியம்ல வச்சுக்கோங்க. இது நல்லா கொதிச்சு வரணும். கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் நமக்கு அந்த மிளகாய் ஸ்மெல் எல்லாம் போயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா நம்ம ஃபிஷ் போட்டுக்கலாம். இது ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும். மிளகாய் ஸ்மெல் எல்லாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நான் வந்து ஒரு 4 பீஸ் மாங்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன். மீன் குழம்புனாலே கண்டிப்பா மாங்காய் போடணும். ஆனா இது ஆப்ஷனல் தான், சிலருக்கு மாங்காய் போடுறது பிடிக்காது, எனக்கு பிடிக்கும், அதனால நான் கொஞ்சம் ஆட் பண்றேன். அதாவது இந்த ஸ்டேஜ்ல ஆட் பண்ணிடுங்க, ஏன்னா மாங்காய் வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதனால நம்ம இப்போ ஆட் பண்ணி மறுபடியும் கொதிக்க விடலாம். இப்போ மாங்காய்லாம் நல்லா வெந்துருச்சுங்க, குழம்பு ரெடி. இந்த ஸ்டேஜ்ல நம்ம மீன் ஆட் பண்ணிக்கலாம். கட்லா மீன் தான் எடுத்துருக்கேன். ஸோ குழம்புக்கு அது டேஸ்டா இருக்கும். ஆட் பண்ணிக்கலாம். மீன் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிட்டேன். இப்போ குழம்பு அப்படியே கலந்துக்கலாம். இப்போ நான் மீனெல்லாம் இதில் ஆட் பண்ணிட்டேன் குழம்புல. மீன் வேகிறதுக்கு ஒரு 2 to 3 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நான் மீடியம் ஃப்ளேமில் வைக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 to 3 மினிட்ஸ் வேக வச்சிங்கனாலே மீன் ரெடி ஆகிடும். இப்போ மீன் நல்லா குக் ஆயிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துடலாம். நம்ம இப்போ இதில் கொஞ்சம் தாளித்து கொட்டணும். அதனால நான் 1 ஸ்பூன் ஆயில் நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன். 1 ஸ்பூனே போதும், அதிலே நம்ம தாளிச்சு. நான் கொஞ்சோண்டு கடுகு, சீரகம், வெந்தயம் எடுத்திருக்கேன். எல்லாமே சும்மா கொஞ்சம் கம்மியான குவான்டிட்டியில் எடுத்துக்கோங்க. இது தாளிச்சிடலாம். இப்போ இதை தாளிக்கும் போது இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சம்
தாளிச்சதை நம்ம குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். சூப்பரான ட்ரெடிஷ்னல் ஸ்டைல்ல மீன் குழம்பு நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். நீங்களும் இதை மறக்காம ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க.